எப்பொழுதுமே தன்னிடத்தில் பைபிளை சுமந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அதே போன்று கழுத்தில் எப்பொழுதுமே நெஞ்சில் படும் விதமாக சிலுவையை மாலையாக அணிந்து கொண்டவர். நான் இஸ்லாமியர்களை கண்டால் பயப்பட்டேன், முஸ்லிம்கள் என்றால் அச்சப்பட்டேன் என்றால் ஊடகங்கள் எங்களுக்கு அவர்களை பற்றி அப்படியான பிம்பங்களை தான் தந்திருந்தன. அரபு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பு கலர் பாக்ஸை தான் அவங்க வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. காபத்துல்லாவை சொல்றாரு. ஆனால் காபத்துல்லாவை முஸ்லிம்கள் வணங்குகிறார்கள் என்று பல மாற்று மத நண்பர்கள் நம்புகிறார்கள். குர்ஆன் தானா? அது எத்தனை இருக்குதுன்னு கேட்கும்போது ஒரே வேதம், உலகம் முழுமைக்கும் ஒரே வேதம், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம், அவர் உயிரோடு இருக்கும்போது இதுதான் குர்ஆன் சொல்லி ஃபைனல் பண்ணி தந்துட்டு போயிட்டாங்க. உலகம் முழுவதும் குர்ஆன் பிரிண்ட் பண்ணப்படுகிறது. பல நாடுகள் குர்ஆனை பிரிண்ட் செய்கின்றன. ஆனால் எந்த குர்ஆனிலும் எந்த ஒரு மாற்றமும் வரவில்லை. பல சேவைகளை சகோதரர் யூசுப் எஸ்டர்ஸ், முன்னாள் ஜோசப் எஸ்டர்ஸ் அவர்கள் செய்து வருகிறார்கள். கிறிஸ்தவ மத போதகர், இஸ்லாமிய மத போதகராக மாறிய வரலாறு இது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே தொடராக மகிழ்ச்சியை தேடிய மனிதர்கள் என்கிற தலைப்பில் இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி திரண்டு வரக்கூடிய பிரபலங்கள் தொடர்பான செய்திகளைத்தான், அவர்களுடைய வரலாறுகளைத்தான் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பதும் ஒரு முக்கியமான நபர் இஸ்லாத்தை நோக்கி வந்த வரலாறு தான். ஜோசப் எஸ்டர்ஸ் என்று இருந்தவர் யூசுப் எஸ்டர்ஸாக மாறி இன்றைக்கு மாபெரும் இஸ்லாமிய பிரச்சாரகராக களத்திலே துணிவோடு நிற்கக்கூடியவர். அவர் யார்? அவர் எப்படி இஸ்லாத்தை நோக்கி வந்தார் என்கிற வரலாறு மிக முக்கியமானது. பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உலகம் முழுவதும் இஸ்லாமிய மார்க்கம் பரவி வருகிற நேரத்தில் இஸ்லாம் அதிகமாக பரவக்கூடிய இடங்களாக இருப்பது பிரான்ஸ், ஜெர்மன், அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகளாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தினுடைய வேகம் மிக அதிகமாக இருக்கிறது என்கிறது பியூ ஆராய்ச்சி மையத்தினுடைய புள்ளி விவரங்கள். இதற்கான காரணங்களும் இல்லாமல் இல்லை. என்னன்னா, தொடர்ந்து இஸ்லாத்தை பற்றிய கெட்ட செய்திகள் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்பதில் முனைப்பாக மேற்கு ஊடகங்கள் இருக்கின்றன. நீங்களே பார்க்கலாம். பிபிசியாக இருக்கலாம், சிஎன்என் இருக்கலாம், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலாக இருக்கலாம், டைம்ஸாக இருக்கலாம். எந்த பத்திரிகையை நீங்க எடுத்தாலும், ஈவன் தமிழ் மொழியில பிபிசி தமிழை நீங்க எடுத்துக்கிட்டா கூட அவங்க 3 நாளைக்கு நியூஸ் போட்டாங்கன்னா 4வது நாள் ஏதாவது ஒரு இஸ்லாமிய நாடு அல்லது ஏதாவது ஒரு முஸ்லீம்கள் பற்றிய ஒரு செய்தியை கொண்டு வந்து அதை மக்கள்கிட்ட ஒரு வேறு விதமாக காட்ட வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பார்கள். 2 நாட்களுக்கு முன்பதாக கூட ஆப்கானிஸ்தானுடைய பெண்கள் கிரிக்கெட் அணி தொடர்பான ஒரு செய்தி அவங்க வெளியிட்டிருப்பதே இதுக்கு நம்ம பார்க்க முடியுமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இப்படி ஏதோ ஒரு வகையில் இஸ்லாம், முஸ்லீம்கள், இஸ்லாமிய நாடுகள், முஸ்லிம் நாடுகள், அரபு நாடுகள் என்கிற பேச்சுக்கள் ஊடகங்களில் அடிபட்டு கொண்டே இருக்க வேண்டும். இதை கேட்கிற மேற்கு மக்கள் இஸ்லாத்தை கண்டாலே பயப்பட வேண்டும், முஸ்லீம்கள் என்றாலே பயப்பட வேண்டும். தொப்பி போட்டு அல்லது தாடி வைத்த ஒரு நபராக இருந்தால் அவர் ஒரு பயங்கரவாதியாக இருப்பாரோ என்கிற அச்சம் வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. இந்த அடிப்படையில் 1991ஆம் ஆண்டு புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஜோசப் எஸ்டர்ஸாக இருந்து யூசுப் எஸ்டர்ஸாக மாறிய சகோதரரை பொறுத்தவரையில் இவர் ஒரு பழம்பெரும் கிறிஸ்தவ மத போதகராக இருந்தவர். இவருடைய குடும்பம் கிறிஸ்தவ மதத்தை முழுமையாக நம்பி பின்பற்றிய குடும்பம். அவருடைய தகப்பனார் ஒரு சிறந்த வியாபாரியாக இருந்தவர். குறிப்பாக யூசுப் எஸ்டர்ஸ் அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பதாக ஜோசப் எஸ்டர்ஸாக இருக்கும்போது எப்பொழுதுமே தன்னிடத்தில் பைபிளை சுமந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அதே போன்று கழுத்தில் எப்பொழுதுமே நெஞ்சில் படும் விதமாக சிலுவையை மாலையாக அணிந்து கொண்டவர். யாரை சந்திச்சாலும் கிறிஸ்தவ மத போதனைகளை அவங்கள்ட்ட சொல்லணும் என்கிறதுல முனைப்பாக இருந்தவர். எது எப்படி போனாலும் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், நான் இஸ்லாமியர்களை கண்டால் பயப்பட்டேன், முஸ்லிம்கள் என்றால் அச்சப்பட்டேன் என்றால் ஊடகங்கள் எங்களுக்கு அவர்களை பற்றி அப்படியான பிம்பங்களை தான் தந்திருந்தன. இந்த மாதிரியான நேரத்தில் யூசுப் எஸ்டர்ஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு 2 வேலை தான் உலகத்தில் இருந்தது. ஒன்று, எனக்காக நான் சம்பாதிப்பது, நானே சுயமாக தொழில் செய்தேன். 2வது, கிறிஸ்தவ மதத்தை போதிப்பது. இந்த 2 வேலையும் போக எனக்கு கிடைத்த மீதியான நேரத்தில் நான் செய்த வேலை என்னன்னு சொன்னா, எப்படியாவது இஸ்லாத்தை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்கிற ஆவலில் திரிந்தேன். யாரையாவது சந்தித்து
வாசித்து இஸ்லாம் படிக்க முடியாதா என்று நினைத்தேன். ஆனாலும் முஸ்லிம்கள் என்கிற அச்சம் என்னுள் இருந்த காரணத்தினால எனக்கு அதை தொடர முடியாமலேயே இருந்து கொண்டிருந்தது என்கிறார் யூசுப் ஃபெஸ்டஸ். இந்த நிலையில தான் அவருக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக அவருடைய தகப்பனாரோடு ஒரு வியாபாரம் செய்கிற எகிப்திய முஸ்லிம் மனிதர் தொடர்பான தொடர்பாடல்கள் கிடைக்கிறது. ஆரம்பமாக அவருடைய தகப்பனார் என்ன சொல்றாருன்னா, ஈஜிப்தை சேர்ந்த ஒருவரோட, ஒரு முஸ்லிமோட நான் பிசினஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறாரு. சொல்லும் போதே யூசுப் ஃபெஸ்டஸ், அப்ப ஜோசப் ஃபெஸ்டஸாக இருக்கும்போது என்ன சொல்றாருன்னா, ஏன் அவங்களோட போய் பண்ண போறிய? அவங்க கொலைகாரர்கள், அவர்கள் வெறுப்பை கக்கக்கூடியவர்கள், அவர்கள் குண்டு வைக்கக்கூடியவர்கள், அவர்கள் பயங்கரவாதிகள், அவங்களோட போய் யாராவது பிசினஸ் பண்ணுவாங்களா என்று சொல்லி ஆரம்பத்திலேயே நான் என்னுடைய தகப்பனாரிடத்தில் கடிந்து கொண்டேன். அவருக்கு இதை பண்ண வேணாம் எல்லாம் சொன்னேன். இருந்தாலும் அவர் வியாபார நோக்கமாக இருக்கிற காரணத்தினால வியாபாரத்தை தொடர ஆரம்பித்து விட்டார். ஆனாலும் இவர் திரும்ப திரும்ப போய் தன்னுடைய தகப்பனாரிடத்தில் பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் சொல்றாரு, நீங்க அவரோட போய் தொழில் பண்ண பார்க்குறீங்களே, அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அரபு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பு கலர் பாக்ஸை தான் அவங்க வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. காபத்துல்லாவை சொல்றாரு. ஆனா காபத்துல்லாவை முஸ்லிம்கள் வணங்குகிறார்கள் என்று பல மாற்று மத நண்பர்கள் நம்புகிறார்கள். உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் காபத்துல்லாவையோ எந்த திசையுமே நாங்கள் வணங்குகிறவர்கள் அல்ல. உண்மையில் காபத்துல்லாவுக்குள் என்ன இருக்கிறது என்றால் ஒன்றுமே இல்லை. அது ஒரு வெறும் கட்டிடமாக இருக்கக்கூடிய ஒரு விவகாரம். அந்த பக்கத்தை நோக்கி, அந்த கட்டிடத்தை நோக்கி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத காரணத்தினால அத்தனை பேரும் ஒரு யூனிஃபார்முக்காக அதை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறோமே தவிர நாங்கள் அந்த கருப்பு கட்டிடத்தையோ கருப்பு கட்டிடத்தில் இருக்கக்கூடிய கருப்பு கல்லையோ எந்த சந்தர்ப்பத்திலும் வணங்குவதில்லை. வணங்குமாறு இஸ்லாம் எங்களுக்கு கட்டளையிடவும் இல்லை. அப்படி வணங்கினால் இஸ்லாத்திற்கே அது நேர்முரணாக மாறிவிடும். யூசுப் ஃபெஸ்டஸ் என்ன நம்புறாருன்னா, அந்த கருப்பு பாக்ஸை தான் அவங்க அல்லாஹ் அதுக்குள்ள இருக்கிறாரு, அதைத்தான் இவங்க வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தன்னுடைய தகப்பனாரிடத்தில் போய் சொல்லிட்டு சொல்றாரு. அவங்க பூமியை ஒவ்வொரு முறையும் முத்தமிடுவாங்க, சுஜூது பண்றோம் இல்லையா, நெத்தியை கொண்டு போய் பூமியில வைக்கிறதுனால பூமியை இவங்க முத்தமிடுவாங்க என்றெல்லாம் தன்னுடைய தகப்பனாரிடத்தில் சொல்லி பார்க்கிறாரு. அவர் அதெல்லாம் கண்டுக்கல, பிசினஸ் சொல்லி அவர் போய்கிட்டே இருக்கும்போது அந்த எகிப்திய மனிதரை அடிக்கடி இவருக்கு சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். தகப்பனாரோட பிசினஸ் பண்றாரு இல்லையா, அதனால சந்திப்பாரு. அவரை சாதாரணமாக பார்க்கிறாரு. என்னடா இது முஸ்லிம்டா ஒரு மாதிரியா இருப்பார்னு நினைச்சா அவர் சர்வ சாதாரணமா இருக்கிறாரு, சிம்பிளிசிட்டியாக இருக்கிறாருன்னு பார்க்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன பார்க்கிறாருன்னா, ஒவ்வொரு முறையும் அவர் 5 நேரங்கள் தொழுகைக்கு சென்று விடுவார். தொழுவதற்கு உது செய்து விட்டு வருவார், உது செய்து விட்டு வந்து தொழுகை நடத்துவார். அதையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வெள்ளிக்கிழமையான 2 மணி நேரம் லீவு கேட்டுட்டு என்ன பண்றாருன்னா, போய் ஜுமா தொழுகையில கலந்து கொண்டு வர்றாரு. திங்களும் வியாழக்கிழமையும் ஒவ்வொரு வாரமும் அவர் நோன்பு பிடித்து விடுகிறார். இப்படி அவருடைய மார்க்கத்தோடு ரொம்ப நெருங்கினவராக நான் அவரை பார்த்தேன். இதுவெல்லாம் எனக்கு ஒரு வித்தியாசமான எண்ணங்களை எல்லாம் கொண்டு வந்து தந்து கொண்டே இருந்தது. இப்படியான நேரத்தில் ஒரு நாள் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ஒரு கிறிஸ்தவ மத போதகராக இருக்கிறோம், நமக்கு ஒரு கடமை இருக்குதா இல்லையா, அவருக்கு நம்முடைய மதத்தை சொல்லணுமா இல்லையா, எனவே அவரை கூப்பிட்டு லாபகமாக நம்ம செய்தி எத்தி வச்சிருவோம்னு சொல்லி எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வாங்கன்னு சொல்லி அழைக்கிறாரு. அவரும் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனவரை உட்கார வச்சு என்ன பண்றாருன்னா, அவரிடத்தில் பல விவகாரங்களை கிறிஸ்தவ மதம் தொடர்பாக யூசுப் ஃபெஸ்டஸ் அவர்கள் ஜோசப் ஃபெஸ்டஸாக இருக்கிற போது எத்தி வைத்துக் கொண்டே இருக்கிறார். இயேசுநாதர் ஜீசஸை பத்தி அவர் பிரச்சாரம் பண்றாரு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அந்த முஸ்லிம் நபருக்கு அவர் சொல்லுகிறார். கிறிஸ்தவ மதத்தை பத்தி அவர் பேசுகிறார். பல விவகாரங்களை பேசுறாரு. எல்லாவற்றையுமே அந்த முஸ்லிம் நபர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. கேட்டுக்கொண்டிருக்க பிறகு ஜோசப் ஃபெஸ்டஸ் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏன் கிறிஸ்தவராக மாறக்கூடாது, எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க மாறலாமா இல்லையா என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுதுதான் அவர் சிரித்துக்கிட்டு அமைதியை உடைத்து அவரோடு பேச ஆரம்பிக்கிறார். முதலாவதாக அந்த இஸ்லாமியர் என்னை நோக்கி கேட்ட கேள்வியை என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது என்கிறார் ஜோசப் ஃபெஸ்டஸ் அவர்கள். என்ன கேள்வியை கேட்கிறாருன்னா, உங்ககிட்ட எத்தனை பைபிள் இருக்குது அப்படின்னு கேட்டாரு. நான் உடனே போய் என்ன பண்ணேன்னா, எங்கள் வீட்டில் ஒரு 4-5 பைபிள் இருந்தது, அதையெல்லாம் கொண்டு வந்தேன். ஒவ்வொரு பதிப்புகளாக இருந்திருக்கும் இல்லையா, அதை கொண்டு வந்து நான் அவருக்கு முன்னாடி இந்த 5 பைபிள் இருக்குது அப்படின்னு கொண்டு வந்து வச்சேன். வைக்கும்போது அவர் என்ன கேட்டாருன்னா, இதிலே எது இறைவேதம் என்று கேட்டார். அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 5 கொண்டாந்து வைக்கும்போது இது இறைவேதமா, அது இறைவேதமா, அது இறைவேதமா, இது இறைவேதமா, ஒன்றுக்கொன்று மாற்றமாக இருக்குது, அதில் இருக்கிற இதில் இல்லை, இருக்கிற அதில் இல்லை என்னும் போது இதில் எதை நீங்கள் இறைவேதம் என்று சொல்றீங்க என்று அவர் என்னிடத்தில் கேட்கும்போது எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு அப்படிங்கிறார் ஜோசப் ஃபெஸ்டஸ் அவர்கள். அடுத்ததாக அவர் என்ன கேட்கிறார்னா, இதெல்லாம் எழுதினது யார் என்று கேட்கும்போது 4 சுவிசேஷக்காரர்களை நான் சொன்னேன், இவர்கள் தான் எழுதியவர்கள் என்று நான் சொன்னேன். உடனே அவர் என்ன கேட்கிறார்னா, அவங்களா மனுஷன் தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஆமா மனிதர்கள் தான். இயேசுநாதருடைய வேதம் எங்கே என்று கேட்கிறார்.
நான் உங்ககிட்ட இறைவன்கிட்ட இருந்து வந்ததாக சொல்றீங்களா, அந்த வேதத்தை கேட்கும்போது 4 சுவிசேஷக்காரர்கள் எழுதினார்கள் என்று எதையோ உணர்ந்து காட்டிக்கிட்டு இருக்கிறீங்களே, இறை வேதம் எங்க என்று சொல்லி திரும்பவும் அந்த நபர் ஜோசப் எஸ்டஸ் இடத்துல கேட்கிறார். அவர் மார்க்கத்தை கற்ற, மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிற ஒரு கிறிஸ்தவ மதபோதகராக இருக்கிறார். இவர் ஒரு சாதாரண மனிதராக இருக்கிறார் நினைச்சுக்கிட்டு தான் கூட்டிக் கொண்டு கேட்கிறாரு. ஆனா அவருக்கு இஸ்லாத்தை பற்றி பல விவகாரங்கள் தெரிந்திருக்கிறது. அதனால தான் புட்டு புட்டு வைக்கிறார், திரும்ப திரும்ப கேட்கிறாரு. எனக்கும் அதிர்ச்சியாகவும் இருந்தது, ஆர்வமாகவும் இருந்தது. இவற்றை ஏதோ இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு நினைச்சு திரும்ப திரும்ப நான் கேட்க ஆரம்பிச்சேன். உடனே ஜோசப் எஸ்டஸ் என்ன பண்றாருன்னா அந்த இஸ்லாமிய நபரிடத்தில் கேட்கிறாரு, ஓகே உங்க வேதம் என்ன என்று கேட்கும்போது, எங்க வேதம் குரான் தான் அப்படிங்கிறாரு. குரான் தானா, அது எத்தனை இருக்குதுன்னு கேட்கும்போது, ஒரே வேதம், உலகம் முழுமைக்கும் ஒரே வேதம், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம், அவர் உயிரோடு இருக்கும்போது இதுதான் குரான் சொல்லி ஃபைனல் பண்ணி தந்துட்டு போயிட்டாங்க. உலகம் முழுவதும் குரான் பிரிண்ட் பண்ணப்படுகிறது, பல நாடுகள் குரானை பிரிண்ட் செய்கின்றன. ஆனால் எந்த குரானிலும் எந்த ஒரு மாற்றமும் வரவில்லை. எந்த அத்தியாயத்தையும் அவர்கள் மாற்ற முடியாது, எந்த வசனத்தையும் மாற்ற முடியாது. குரான் குரானாகவே இருக்கிறது. முகமது நபி தந்த குரான்ல எந்த விதமான கருத்து மாற்றத்தையோ வசன மாற்றத்தையோ இந்த உலகத்தில் யாரும் செய்யவில்லை. எனவே எங்களிடத்தில் ஒன்றுதான் இருக்கிறது என்கிறார் அந்த இஸ்லாமிய எகிப்தை சேர்ந்த நபர் ஜோசப் எஸ்டஸ் என்கிற இப்போது இருக்கிற இஸ்லாமிய பிரச்சாரகர் யூசுப் எஸ்டஸ் அவர்களிடத்தில். உடனே ஜோசப் எஸ்டஸ் என்ன கேட்கிறாங்கன்னா, நீங்க கடவுளுடைய மகனாக இருக்கிற இயேசுவை மறுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அந்த இஸ்லாமிய நபர் கேட்கிறாரு, இயேசு கடவுளின் பிள்ளையா மேரியின் பிள்ளையா என்று கேட்டார். உடனே அவருக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு, என்னடா திடீர்னு இப்படி கேட்டுட்டாரு. உடனே ஜோசப் எஸ்டஸ் என்ன சொல்றாங்கன்னா, மரியம் மேரியினுடைய பிள்ளை தான், அப்படின்னா ஏன் கடவுளின் பிள்ளை என்று சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. கேள்வி என்னன்னா, இயேசுவை ஏன் நீங்க மறுக்கிறீங்கன்னு தான் ஜோசப் எஸ்டஸ் கேட்குறாங்க. கேட்கும்போது இந்த இஸ்லாமிய நபர் என்ன கேட்குறாருன்னா, இயேசு கடவுளின் பிள்ளையா மரியமின் பிள்ளையா மேரியினுடைய பிள்ளையான்னு கேட்குறாரு. கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, மேரி அவங்க தானே பெத்தெடுத்தாங்க, எனவே மேரியின் பிள்ளை என்கிறார். மேரியின் பிள்ளை என்றால் ஏன் கடவுளின் பிள்ளை என்று சொல்கிறீர்கள் என்று கேட்கும்போது அதுவும் எனக்கு அதிர்ச்சியான கேள்வியாக அமைந்து விட்டது. ஒரு சின்ன விஷயமாக இருக்கும், அவங்களுக்கு உண்மையில அது தெரியாமல் இருக்கும், காலாகாலமாக நம்பிக்கை அடிப்படையில் வந்திருப்பாங்க. அப்படி நம்ம கொஞ்சம் சொல்லி விட்டு முடிய அட இதுவா என்று சொல்லி தெளிவு கிடைத்து விடுகிறது அவர்களுக்கு. அற்புதமாக அதை ஏற்றுக்கொள்ள வந்து விடுவார்கள். அந்த ஒரு நிலை தான் ஜோசப் எஸ்டஸ் அவர்களையும் சிந்திக்க தூண்டுகிறது. உடனே அந்த இஸ்லாமிய நபர் சொல்றாரு, நாங்கள் இயேசுவை எல்லாம் மறுக்கல, நாங்கள் இயேசுநாதரை நம்புகிறோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்புகிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடவுளுடைய குமாரர் கிடையாது, அவர் ஒரு இறை தூதராக இருந்தார். மரியம் என்கிற ஒரு கன்னி பெண்ணுக்கு, தூய்மையான ஒழுக்கமுள்ள ஒரு பெண்ணுக்கு இறைவன் மூலமாக, இறைவனுடைய தூதராக, மலக்காக, தேவதூதராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் என்கிற ஒருவர் மூலமாக அற்புதமாக வழங்கப்பட்ட ஒரு குழந்தையே தவிர அந்த மரியம் ஒழுக்கம் கெட்டவரும் கிடையாது, ஈசா என்கிறவர் இறைவனுடைய குமாரரும் கிடையாது. ஈசா இறைவனுடைய நபியாக இருக்கிறார், அவரை நாங்கள் மதிக்கிறோம், கௌரவப்படுத்துகிறோம், அவரை திருமறை குர்ஆனிலே போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஜோசப் எஸ்டஸ் அவங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக தெளிவுபடுத்துறாரு. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்லாமியர்கள்ட்ட இருக்கக்கூடிய இயேசு பற்றிய இந்த நம்பிக்கை எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறார். அவருக்கு மட்டுமில்லை, பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையாகவும் இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும், தொடர்ந்து நம்முடைய வீடியோக்களில் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக தேர்வு செய்து கொண்ட 14 குடும்பங்களுக்கான ஒரு வீட்டு திட்டம் அமைத்து கொடுப்பதற்கான ஒரு முயற்சியை கையில் எடுத்திருக்கிறோம். அது தொடர்பான செய்திகளை நம்ம உங்கள்கிட்ட சொல்லி வர்றோம். புனிதமிக்க ரமதானுடைய மாதமாக இருக்கிறது, ஜகாத் சதகாக்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசுகின்ற காற்றை விட வேகமாக இந்த நேரத்திலே நிறைய சதகாக்களை, ஏழைகளுக்கான தர்மங்களை செய்வார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியம் என்னன்னா, 8 கூட்டத்தாருக்கு ஜகாத்தை நாம் பங்கு வைக்க முடியும். அதிலே மிக முக்கியமான ஒரு கூட்டத்தார் தான் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள், இஸ்லாத்தை நோக்கி கவரப்படுகிறவர்களுக்கு நாம் ஜகாத்து பணங்களை கொடுக்க முடியும். தொடர்ந்து பல கட்டங்களில் பல பேருக்கும் நீங்கள் ஜகாத்துகளை வழங்கி வருவீங்க. இம்முறை தயவு செய்து இந்த மக்களுக்கான வீட்டு திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான முயற்சிக்காக உங்களால் முடிந்த ஜகாத்துக்களை வாரி வழங்குங்கள். எனக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்படக்கூடிய இந்த காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மக்களுடைய நிலைகளை தான் நம்ம காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவ்வளவு ஒரு அடிமட்ட நிலையில் அவர்களுடைய பொருளாதாரம் இருக்கிறது. யானை தொல்லை, பல தொல்லைகளோடு வாழ முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளே தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, குடிசைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த காட்சிகளை நம்ம உங்களுக்கு தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். எனவே அந்த மக்களுக்காக உங்களுடைய ஜகாத்து நிதிகளை ஒதுக்குங்கள். பல பேருக்கும் நீங்கள் பங்கு வைக்கிற நேரத்தில் அவங்களுக்காகவும் ஒரு தொகையை ஒதுக்கினீங்கன்னா நாம் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து கரம் கோர்க்கிற போது அந்த வீட்டு திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட முடியும். வெறும் 14 குடும்பங்களுக்கான வீடுகளைத்தான் நாம் அமைக்க இருக்கிறோம். எனவே
இதற்காக உதவி செய்ய விரும்புகிறவர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ள முடியும். முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்கள் நேரடியாக நம்முடைய ஜகாத்து தான தர்மங்களை அனுப்ப முடியும். சில நாடுகளில் இருந்து இந்த அக்கவுண்ட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்கிற போது அதற்கான மாற்று வழிகளையும் உத்தியோகபூர்வமாக சட்ட ரீதியாக உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்காக உங்களுடைய ஜகாத்துக்களை ஒதுக்கி தாருங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் நல்ல காரியங்களில் ஒன்றிணைப்பானாக என்கிற கோரிக்கையும் இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறேன். சொன்னதுக்கு பிறகு ஜோசப் எஸ்டஸ் என்ன கேட்கிறாருன்னா, உங்க மார்க்கத்தினுடைய கடவுள் கொள்கையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் பெரிய விளக்கம் எல்லாம் ஜோசப் எஸ்டஸ் கொடுக்க போகலங்க. அந்த எகிப்திய மனிதர் என்ன பண்றாருன்னா, சிம்பிளாக குல் சூராவை ஓதி காட்டுகிறார். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ் என்பவன் ஒருவன், அவனுக்கு இணை துணை யாரும் கிடையாது, அவனை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவன் யாருக்கு பிள்ளையும் இல்லை என்கிற இஸ்லாத்தினுடைய தத்துவம் அடங்கிய குல் சூராவை அழகாக ஓதி காண்பிக்கிறார். இறை தத்துவம் அதைத்தானே சொல்கிறது. இறைவன் என்றால் யார்? மனிதனுக்கு இருக்கக்கூடிய எந்த பலவீனங்களும் இருக்கக்கூடிய, நமக்கு தூக்கம் இருக்கும், நமக்கு பசி இருக்கும், நமக்கு ஆசை இருக்கும், நமக்கு ஆர்வம் இருக்கும், நமக்கு தேவைகள் இருக்கும். இந்த எந்த தேவைகளும் இறைவனுக்கு இருக்கக்கூடாது. தேவைகளுக்கு அப்பாற்பட்டவனாகத்தான் இறைவன் இருக்க வேண்டும். நம்மை ஒருவர் பெற்றெடுத்திருப்பார், நாமும் பல பேரை பெற்றெடுப்போம். இறைவனை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை, இறைவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. அவனுக்கு இணை துணை என்பது யாரும் கிடையாது என்பதை குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு ஜோசப் எஸ்டஸ் அவர்களுக்கு, கிறித்தவராக இருந்த கிறித்தவ மதபோதகராக இருந்தவருக்கு, சாதாரண ஒரு முஸ்லிம் நபர் எகிப்தை சேர்ந்தவர் தெளிவூட்டுகிறார். உடனே அவருக்கு அது ரொம்ப ஆசையும் ஆர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிற விதமாக அமைந்து விடுகிறது. உடனே திருப்பி அவர் என்ன கேட்கிறார்னா, இயேசுவ கடவுளுடைய மகனுங்கிறீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்கிறார். நாங்கள் அதை நம்புறோம் அப்படிங்கிறாரு. நம்ம ஏற்கனவே கூட பார்த்தோம், யூஷா ஈவன்ஸ் அவர்களுடைய வரலாற்றிலையும் அவங்க அதை நம்புறதாக சொல்றாங்க, ஆதாரமாக சொல்லவில்லை. இதே நேரத்தில் இவர் கேட்கிறாரு, இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கும்போது, நாங்கள் நம்புறோம் அவரை கடவுளுடைய மகன் நம்புறோம். சரி, நீங்கள் அல்லாஹ்வை கடவுள் என்று நம்புவதற்கு என்ன ஆதாரம்? திருமறை குர்ஆன் இருக்கிறது, அதனுடைய சவால்கள் இருக்கிறது, அதிலே இருக்கக்கூடிய விஞ்ஞான உபதேசங்கள் இருக்கிறது, அதிலே இருக்கக்கூடிய நன்னடத்தை சார்ந்த விவகாரங்கள் இருக்கிறது, நீங்கள் உண்மையை உரசுவதற்கான தேடல் அதிலே இருக்கிறது என்று திருமறை குர்ஆன் விடுக்கக்கூடிய சவாலை சுட்டி காட்டுகிறார். இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள், இது போன்ற ஒரு குர்ஆனை கொண்டு வாருங்கள், இது போன்ற ஒரு வசனத்தை கொண்டு வாருங்கள் என்று குர்ஆன் தனக்குத்தானே சவால் விட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே குர்ஆனை போன்று ஒரு வேதத்தை நீங்கள் காட்டிவிடுங்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகிறவர் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியிலே இருக்கிறது. அந்த செய்தியை சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு அற்புதம் கொடுக்கப்பட்டது, எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் திருமறை குர்ஆன் என்றார்கள். எங்களிடத்தில் அந்த அற்புதம் இருக்கிறது, நீங்கள் அதை புரட்டி பார்க்க முடியும், அதை ஆராய முடியும், அதிலே கேள்வி எழுப்ப முடியும், எத்தனை கேள்வி கேட்டாலும் அதற்கு எங்களிடத்தில் பதில் இருக்கிறது என்று ஜோசப் எஸ்டஸை நோக்கி அவர் சொல்லியவுடன் அவருக்கு தாறுமாறான சிந்தனைகள் ஓட்டங்கள் ஆரம்பித்து விடுகிறது. உடனடியாக அவருடைய சந்திப்பு முடிஞ்சதுக்கு பிறகு நான் குர்ஆனை படிக்க ஆரம்பித்தேன், குர்ஆனை தேட ஆரம்பித்தேன், குர்ஆனோடு பயணிக்க ஆரம்பித்தேன் என்று சொல்லுகிறவர் 1991ஆம் ஆண்டு நான் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இஸ்லாமிய பிரச்சாரகராக மாறி இருக்கிறேன். இன்றைக்கு அமெரிக்காவினுடைய பல நகரங்களை தாண்டி உலகத்தின் சர்வதேச மட்டத்தில் பல இடங்களிலும் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொள்வது மட்டுமல்லாமல் இஸ்லாமிய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிற தனியார் தொலைக்காட்சிகளை உருவாக்கி இருக்கிறார். பல சேவைகளை சகோதரர் யூசுப் எஸ்டஸ், முன்னாள் ஜோசப் எஸ்டஸ் அவர்கள் செய்து வருகிறார்கள். கிறித்தவ மத போதகர், இஸ்லாமிய மத போதகராக மாறிய வரலாறு இது. இதுவெல்லாம் நமக்கு ஈமானுக்கு உரம் சேர்க்கிற செய்திகள், இஸ்லாத்தை வெளிப்படுத்துகிற செய்திகள். நம்முடைய கருத்துக்கள் உண்மை என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதை நாம் படிக்கிற போது நம்முடைய ஈமான் அதிகரிக்கும், நம்முடைய தக்குவா அதிகரிக்கும், நம்முடைய செயல்பாடுகள் நன்னடத்தையோடு அமைய வேண்டும் என்று நாம் விரும்புவோம். அதே போன்று இந்த ரமலானை பயனுள்ளதாக மாற்றி நம்முடைய வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த வரலாறுகளையும் பயன்படுத்திக் கொள்வோமாக. வாஹ்ர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.